ஓம் சாந்தி. 21 அக்டோபர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தை என்ன விரும்புகின்றார்? தந்தை என்ன விரும்புகின்றார்? இரண்டாவது கேள்வி, இந்த நேரத்தில் உள்ள சரீரத்திற்கும் சத்தியுக சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சத்தியுக சரீரத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மூன்றாவது கேள்வி, எப்பொழுது ராவணனின் கழுத்து துண்டிக்கப்படும்? எப்பொழுது ராவணனின் கழுத்து துண்டிக்கப்படும்? நான்காவது கேள்வி, எதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? எதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, பாபா என்ன கொடுக்கிறார்? பாபா என்ன கொடுக்கிறார்? ஆகையால் எப்படி இருக்க வேண்டும்? ஆகையால் எப்படி இருக்க வேண்டும்? fill in the blanks. ஃபர்ஸ்ட், ஞானம் கொடுக்கின்றார், இதுவே டேஷ். ஞானம் கொடுக்கின்றார், இதுவே டேஷ். இரண்டாவது, ஞானம் கொடுத்து டேஷ் ஆக்குவதற்காக, ஞானம் கொடுத்து டேஷ் ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். மூன்றாவது, எவ்வளவு தனது தேக உணர்விலிருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, எவ்வளவு தனது தேக உணர்விலிருந்து விலகிச் சென்று கொண்டிருப்பீர்களோ டேஷ். நான்காவது, டேஷ் நிரம்பி இருந்தது என்றால், டேஷ் நிரம்பி இருந்தது என்றால் டேஷ் வைக்க முடியும். டேஷ் வைக்க முடியும். அஞ்சாவது, டேஷ் ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடிய, டேஷ் ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடிய டேஷ் ஆகுங்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, தந்தை என்ன விரும்புகின்றார்? தந்தை என்ன விரும்புகின்றார்? தந்தை நம்மை கழுத்து மாலையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். தந்தை நம்மை கழுத்து மாலையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். இரண்டாவது கேள்வி, இந்த நேரத்தில் உள்ள சரீரத்திற்கும்
சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய சரீரத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த நேரம் ஒவ்வொரு சரீரமும் புழுக்களினால் ஆனது. இந்த நேரம் ஒவ்வொரு சரீரமும் புழுக்களினால் ஆனது. எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? புழு இருக்கு. புழுக்கள் நிறைந்த நோயாளி சரீரமாகும். அங்கு அப்படின்னா சொர்க்கத்துல அங்க எப்படி இருக்கும்? ஒவ்வொரு அங்கத்திலிருந்து நறுமணம் இருக்கும். 3வது கேள்வி. எப்போது ராவணனின் கழுத்து துண்டிக்கப்படும்? எந்த அளவு சக்கரத்தை சுற்றுவீர்களோ அந்த அளவிற்கு விகர்மங்கள் அல்லது பாவ கர்மங்கள் விநாசமாகும். இதன் மூலம் ராவணனின் கழுத்து துண்டிக்கப்படும். 4வது கேள்வி. எதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? யோகா பாபா சொல்றாரு, யோகா சரியாக இல்லை என்றால் அவர்களால் சுகத்தை உணர முடியாது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். உண்மையான உள்ளம் கொண்டவரிடம் தலைவன் திருப்தியாக இருப்பார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 5வது கேள்வி. பாபா என்ன கொடுக்கிறார், ஆகையால் எப்படி இருக்க வேண்டும்? பாபா பூந்தோட்டத்தை, அதாவது சொர்க்கத்தின் பரிசை கொண்டு வந்துள்ளார். ஆகையால் அளவற்ற குஷியுடன் இருங்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், ஞானம் கொடுக்கின்றார், இதுவே டேஷ். ஞானம் கொடுக்கின்றார், இதுவே அவரது ஆசீர்வாதமாகும். 2வது, ஞானம் கொடுத்து டேஷ் ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். ஞானம் கொடுத்து கருப்பானவர்களை வெள்ளையாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். 3வது, எந்த அளவு தனது தேக உணர்விலிருந்து விலகி சென்று கொண்டிருப்பீர்களோ டேஷ். எந்த அளவு தனது தேக உணர்விலிருந்து விலகி சென்று கொண்டிருப்பீர்களோ அந்த அளவு அன்பானவர் ஆவீர்கள். 4வது, டேஷ் நிரம்பி இருந்தது என்றால் டேஷ் வைக்க முடியும். சுப பாவனையின் சேமிப்பு நிரம்பி இருந்தது என்றால் வீணானவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். 5வது, டேஷ் ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடிய டேஷ் ஆகுங்கள். பாபா சொல்றாரு, விடுபட்ட நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடிய அனைவருடைய மற்றும் பரமாத்மாவின் அன்பிற்கு அதிகாரி ஆகுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.